சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 21 ஜூலை 2024. परोपकारी आत्मा त्रिकालदर्शी स्थिति में स्थित रहे हर आत्मा की कमजोरी को परखते हुए उसकी कमजोरी को स्वयं में धारण नहीं करेगी. பாபா சொல்றார், பரோபகார ஆத்மாவாக இருப்பவர்கள் திரிகாலதரிசி நிலையிலே, முக்காலத்தையும் தெரிந்தவர்கள் என்ற நிலையிலே நிலையாக இருந்து கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவின் பலவீனத்தை பார்த்தாலும் கூட, அவற்றை பகுத்தறிந்து தெரிந்து கொண்டாலும் கூட, அவர்களுடைய பலவீனத்தை தனக்குள்ளே அவர்கள் தாரணை செய்ய மாட்டார்கள், தனக்குள்ளே கொண்டு செல்ல மாட்டார்கள். வர்ணன் நஹி கரேகி, வர்ணிக்கவும் மாட்டார்கள். लेकिन अन्य आत्माओं की कमजोरी का कांटा कल्याणकारी स्वरूप से समाप्त कर देगी. ஆனால் மற்ற ஆத்மாக்களின் பலவீனம் என்ற முள்ளை தங்களுடைய கல்யாணக்காரி ஸ்வரூபத்தின் மூலம், நன்மையே செய்கின்ற ஸ்வரூபத்தின் மூலம் இவர்கள் முடித்து விடுவார்கள். कांटे के बजाय कांटे को भी फूल बना देना यही है उपकार करना. முள்ளுக்கு பதிலாக முள்ளாக இருப்பவர்களையும் கூட மலராக மாற்றி விடுவதைத்தான் உபகாரம் செய்வது என்று கூறுகிறோம். பாபா சொல்றார், பரோபகார ஆத்மாக்களாக இருக்கிறவங்க மற்றவர்களுடைய பலவீனத்தை பார்த்தாலும், பலவீனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும், பகுத்தறிந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட தங்களுடைய கல்யாணக்காரி நிலையிலையும், திரிகாலதரிசி நிலை என்றால் கல்பமாக நாம் இதையெல்லாம் சந்தித்து வெற்றி அடையக்கூடிய ஆத்மா, அது என் எதிரில் இருக்கின்ற ஆத்மாவும் கல்பமாக பாபாவின் குழந்தையாக இருக்கிற ஆத்மா, வெற்றி அடையக்கூடிய ஆத்மா. இந்த மாதிரி உயர்ந்த ஸ்வமானத்தில் இருந்து பார்த்து, அப்போ இந்த முள்ளாக இருக்கக்கூடிய பலவீனத்தை கூட மலராக ஆக்கிறதுக்கான சக்தியை இவர்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆத்மாவைத்தான் பரோபகாரி ஆத்மா என்று அழைக்க முடியும். இப்போ நமக்குள்ள இந்த குணத்தை கொண்டு வரணும். மற்றவர்களுடைய பலவீனம் என்ற முள்ளை நமக்குள்ள நாம் கொண்டு போகக்கூடாது. அதாவது நாம் அதை நினைவு வச்சுக்கிறதோ, நாம் இவர்கள்கிட்ட இந்த குறை இருக்கே, இந்த பலவீனம் இருக்கேன்னு திரும்ப திரும்ப நினைக்கிறதோ அதுவும் வேண்டாம். அதை வர்ணனையும் செய்ய வேண்டாம், மனசுக்குள்ளையும் நினைக்க வேண்டாம். மனசுக்குள்ள நினைச்சா பிறகு வாயினால வர்ணனை செய்வோம். இது ரெண்டுமே நம்ம செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக கல்யாணக்காரி பாவனையோடு அவர்களை பார்த்து அந்த ஆத்மா அந்த பலவீனத்திலிருந்து விடுபடுவதற்கான சக்தியை மனதார தானமாக கொடுப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.